கருப்பண்டா, கருப்பன். நீ கூப்பிடுறது இல்லடா என் பேரு, நான் சொல்றதாடா என் பேரு. V4 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வி கிரியேஷன்ஸ் கலைப்புல் எஸ் ஆனவரோட மேக்ஸ் திரைப்படத்தில் இசை வெளியீட்டு விழா நடந்தது. விழா மிக சிறப்பாக நடந்தது. இந்த விழாவுக்கு திரையுலகில் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை முன்னாள் தலைவர் காட்டா பிரசாத், தலைவர் ரவி கொட்டகரா இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. இவங்கள போல் தேசிங்கு பெரியசாமி, ராஜ்குமார் பெரியசாமி, மிஸ்கின், ஆர்வி உதயகுமார், இளவரசு, படத்தோட கதையின் நாயகன் கிச்சா சுதீப் மற்றும் திரையுலக பிரமுகர்கள்லாம் மிக சிறப்பாக நடந்தது. தானு சார் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத தயாரிப்பாளராக தானு சார் இருக்கார். அவரோட படங்கள் ஒவ்வொரு படைப்பும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. அதை போல் இந்த மேக்ஸ் படமும் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில் ட்ரெய்லர் பார்க்கும்போது மிக மிக மிரட்டலாக இருந்தது. பாடல்களும் ரொம்ப நல்லா இருந்தது. தொடர்ந்து விழாவில் கலந்துக்கிட்ட முக்கியஸ்தர்கள் பேசின பேச்சு தொடர்ந்து வருது. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். பிரசாதங்களே, நண்பர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் எதுக்கு நான் இது ஒரு அடிஷ்னல் வணக்கம் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இல்லைன்னா படம் போய் சேர வேண்டிய இடத்துல. ஸோ தயவு செய்து மை ஒன்லி ரிக்வெஸ்ட் இஸ், படங்க கொண்டு போங்க, டேக் இட் டு த ஆடியன்ஸ். த ஹோல் இண்டஸ்ட்ரி ஹஸ் சேஞ்ச்ட். ஐ ஹவ் டு டெல் த ட்ரூத். சார், nowadays I am slightly debating for 1 second. There is positive review, non-positive revenue. People review the films in different ways. Due to that, the life of a film is at stake. So, it is one thing which I request everyone, every soul, every viewer, every audience in the industry, kindly enjoy films. Films was made for entertainment. தயவு செய்து ஐ ஆஸ்க் யூ டு கோ பேக் டு கோவிடுங்க. இந்த கோவிட் பீரியடில் நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்க போகும்போது எல்லாம் பயந்து, நாளைக்கு நான் சூரிய உதயம் பார்ப்பேன்னா தெரியாது. அந்த டைமில் இருக்க போகும்போது உங்கள் கூட ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு விஷயம்தான் உங்கள் கூட இருந்தது. என்ன? உங்கள் சினிமா இருந்ததுங்க உங்களுக்கு. நாளைக்கு கவலைப்படாதீங்க, இன்னைக்கு பாருங்கள், நாளைக்கு திருப்பி பார்ப்பீங்க. ஸோ தயவுசெய்து அந்த சினிமாவுக்கு ப்ளீஸ் ஸ்டாண்ட் பை cinema. I have to first say that and only start. Then you've got great people here. You've got this technical kid, wizard, that is that Mishkin. All films is technically scripted, he plays. That person, he's a dangerous person. He's a very dangerous person. Fantastic. And you got Uday Kumar, who makes you cry, makes you feel, and he does all those kinds of things. My dear Uday Kumar. And this yellow version, he's actor. He's now become actor also. Doing very great, really, very nice. And then I got my brother, Katta Prasad sir. Then I've got all youngsters here, Shobi and all. And everyone, all takes. But one thing I have to tell you about this person called Thanu sir. உங்களுக்கு இந்த தானு சார் பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஒரு 2 minutes கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துப்பேன். பட் ஐ விட்டுட்டேன். எலுமிச்சி பழம் இருக்குங்க, எலுமிச்சி பழம் நம்ம ஜூஸ் பண்ண சொன்னோன்னா எலுமிச்சி பழம் எடுப்பாங்க. இந்த ஜூஸில் எலுமிச்சி பழம் போட்டு 2 வாட்டி பண்ணுவாங்க, கையில் பண்ணுவாங்க. சில வாட்டி பிழிவாங்க, சில வாட்டி இந்த மாதிரி ஒரு குச்சி இருக்கும், அதில் ப்ரெஸ் பண்ணி ஒரு வாட்டி அமுக்கிட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஒரு வாட்டி இல்லை, 10 வாட்டி அமுக்கி தூக்கி போட்டு அந்த எலுமிச்சி பழத்துலேருந்து ஜூஸ் எடுக்கிறவர் தான் தானு சார். ஏன்னா நான் ஃபஸ்ட் இவரை பார்க்கறது டிஆர் சார், டி ராமானுஜம் அங்கிள் சொல்லிட்டு ஒரு அங்கிள் இருந்தார், ஒரு எக்ஸிபிட்டர். அவங்க தான் பார்ப்பேன். இவர் எல்லா படம், பழைய படம், ஓடின படத்துலேருந்து கூட யாரும் காசு எடுக்க முடியாது. அந்த படத்துலேருந்து இவர் போஸ்டர் எடுத்துட்டு பிரிண்ட் கொண்டு போய் போட்டு அதுலேருந்து கூட காசு உண்டாக்குற ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இவர். அது ஏன்னா ஹி ஹேஸ் காட் அ விஷனுங்க. தயவுசெய்து நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். நான் ஐ டோல்ட் அபவுட் ஹிம். Even and I sit, as my brother told me, I look after Film Federation of India. I sit Film Federation of India la irukken, South Indian Chamber irukken. I sit in the world body also, FIAP. That is all India, the whole world body. Okay. Anga poi na oru vaartha sonna. No foreigner, no Columbia, no Sony, no Universal. Nobody did one thing which one person from India did. They never advertised their films on the plane.
The only man who could advertise a film called Kabali on the plane is Mr. Tano. நான் சொல்கிறேன், அந்த தாட் உங்களுக்கு யாருக்காவது வந்ததா? கொலம்பியா யூனிவர்சலுக்கு யாருக்கும் வரல, எக்ஸப்ட் திஸ் பர்சனுங்க. ஸோ தட் இஸ் வாட் மார்க்கெட்டிங். படம் பண்ணுறது பெருசு இல்லை, படம் எல்லாருக்கும் எடுக்கிறாங்க, நிறைய படம் பண்ணுறாங்க. அந்த படம் எப்படி போய் சேரணும் அதுதான் முக்கியம். அது எப்படி போய் சேர வைக்கிறாரு பார்த்தீங்களா? ட்ரெயினில் கூட பார்த்தா கபாலி. ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுங்க. டைரக்ட் எனி ப்ரொடியூசர் தயவு செய்து ஞாபகம் வச்சுங்க, படம் பண்ணலாம், கதை கேட்கலாம், நல்ல படம் இருக்கலாம், நல்லா நடிகர்கள் இருக்கலாம், நல்லாவே படம் எடுத்துருக்கலாம். அது மார்க்கெட் பண்ணலன்னா என்ன யூஸுங்க? அந்த மார்க்கெட்டிங் கெப்பாசிட்டி அதில் PhD எடுத்தவர் நம்ம தானு சார். சும்மா அப்படி நிற்காதீங்க, சும்மா அப்படி நான் ஏன்னா மை ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் இஸ் ஸோ மச். என்ன ப்ராப்ளம்னா அடிக்கடி ஃபோன் பண்ணுவார், தம்பி ரவி சார் இங்கே இருக்கீங்க? நான் கேட்பேன், நான் சொன்ன சேம்பரில் இருக்கேன், இல்லை நான் வீட்டில் இருக்கேன், என் படம் எடுத்திருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது அந்த படம், அதை பார்க்கணும், அதுக்கு மினிமம் 5-6 அவார்டு வரணும், ப்ளஸ் இந்த ஃபெஸ்டிவலுக்கு போகணும், அந்த ஃபெஸ்டிவலுக்கு எல்லா படம். ஏன்னா அந்த ஒரு வாட்டி ஃபோன் பண்ண மாட்டார், 50 வாட்டி ஃபோன் பண்ணுவார். ஏன்னா இட் இஸ் நாட் எனி திங் பட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. 10 வாட்டி ஆணி அடிச்சுட்டுவார் தலைக்குள்ளே. அப்போ நான் எங்கே போனாலும் தெரியாமே நான் ஹேவ் டு டூ சம்திங் பண்ணி ஆகணும். ஏன்னா அவ்வளோ நச்சு பண்ணிட்டார், நம்மளை நச்சு பண்ணிட்டார். நான் பண்ணலைன்னு திருப்பி அவர் மூஞ்சி பார்க்க முடியறதில்ல. அது மாதிரி ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தான் இப்போ சர்வை பண்ண முடியும் இந்த இண்டஸ்ட்ரியில். வேறு ஓடிடி நம்ம கிராஸ் ரோட்ஸில் இருக்கோம். ஓடிடி வாங்குறவங்களுக்கு இல்லை, சேட்டலைட் வாங்குறவங்க இல்லை. அந்த டைமில் கிராஸ் ரோட்ஸ் இது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தான் சர்வைவ் ஆவாங்க. அதில் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். கைண்ட்லி சப்போர்ட் ஹிம். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் திஸ் யங்ஸ்டர், திஸ் குழந்தை ಸುದೀಪ್, ನಾನು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡಲಾ, ಯಾವ ತೆಲುಗಲ್ಲಿ ಮಾತಾಡಲಾ, ಯಾವ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಬೇಕು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ? ಯಾಕೆ எதுக்குன்னா தயவுசெய்து நம்ம படம் எடுக்கிற லாங்குவேஜ் இல்லைங்க. முன்னாடி தான் மொழி முக்கியம், இப்போ மொழி இல்லை, கண்டென்ட் தான் முக்கியம். தயவுசெய்து இந்த பிஸ்கட் எல்லாம் படம் கண்டென்ட். யூ ஆர் மேக்கிங் அ விஷன், யூ ஆர் கிரியேட்டிவிட்டி. இந்த சுதீப் சொல்கிறது ஃபஸ்ட்டு நான் பார்த்தது, இந்த அது முன்னாடி சின்ன 2-3 படம் பண்ணார். ஃபஸ்ட்டு 2000 நினைக்கிறேன், ஸ்பர்ஷா சொல்லி ஒரு படம். என் ஃப்ரெண்டு தான் சுனில்குமார் தேசாய் தான் டைரக்டர். அந்த படம் பார்த்த உடனே நான் சொன்னேன், இந்த பையன் எங்கேயோ போகிறான், பெரிய லெவல் ஆகிட போகிறான். அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் நிறையா இருக்குது. இதை நம்ம சுவாதி முத்து பண்ணார், கிச்சா ஹி டிட், தென் ஹி டிட் வாட் டு சே கோட்டி கோப்பா, தென் நம்ம துவாரகி பிக்சர், நம்ம வாட் வாஸ் தட் ஐ ஃபோட்டோ விஸ்வவர்தனா, துவாரகி, எல்லா படம் நான் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் ஆல் தோஸ் ஃபிலிம்ஸ். கடைசி ஒரு விக்ராந்த் ரோனா ஒரு படம் பண்ணார். நிறைய எல்லா படத்தில் என்ன ஆயிருக்குதுன்னா, ஹி ஹஸ் பீன் ரைசிங் அபவ் த ஒகேஷன். ஒரு படியாக போயிட்டு ஹி ஹஸ் ஸ்டார்டட் பிகமிங் இந்த ஜார் இருக்குல்ல, நிறைஞ்சு ஒரு குடம் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சாச்சு. நிறைஞ்ச உடனே நிப்பாட்டலை. இப்போ நிறைஞ்சா என்ன பண்ணுறது, இன்னும் தண்ணி ஊற்றுனா இன்னும் ஏற்றுக்குச்சு இந்த குடம். என்னன்னா தேவையில்லாதது எது தேவையில்லை, வாட் ஐ டோன்ட் ரிக்வயர், he started spilling it out, the negativity completely, and he started acquiring more positivity. That kind of character is this boy called Sudeep. Hats off. எதுக்குன்னா நான் பாஷைன்னா நான் எங்கே போனால் நான் சொல்லுவேன், நான் 4 பாஷை சேர்ந்துவேன், பட் பேட் இந்தியா சேர்ந்துவோம் நம்ம எல்லாம். ஏன்னா அவர் பண்ண படம் இந்த ஈகா அதெல்லாம் நம்ம மறக்க முடியுமா? ஒரு படம் அவர் பண்ண நிறைய படங்கள், ஏன்னா நீங்கள் நிறைய பார்க்கல அவர் பண்ண படங்கள். ஹீஸ் அ என்டர்டெய்னருங்க. ಒಂದು படம் உட்காந்து பார்த்தா ஃபஸ்ட்டு கடைசி வரைக்கும் அவன் பார்த்து கிளாப் அடித்து விசில் அடித்து நம்ம கும்மாளம் போட்டுட்டு போகிற ஒரு நடிகை. அந்த 2 hour அவர் பண்ணுற சேஷ்டையினால், அவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்னால மறந்துடுறோம். கிரேட் ஆர்டிஸ்ட். And now I'm awaiting this Max also. I'm waiting for you. I hope this film becomes a big hit. Next, Vijay, படம் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டியர். ஐம் ஷுர் தட் யூ வில் டூ சம்திங் பிக். நடிகரே அப்படியெல்லாம் கண்ணெல்லாம் இப்படி நீங்கள் பின்னாடி நடிகரே நீங்கள் எப்படி பண்ணி படம் பார்க்குறேன், உங்கள்கிட்ட நான் பாடிக்கிறேன். அண்ட் அஜனீஷ் மியூசிக் டைரக்டர், அவர் நமக்கு தெரிஞ்சவர், அவரும் நல்லா பண்ணியிருப்பார். எண்ட் ஆஃப் த டே ஒன்லி ரிக்வெஸ்ட் இஸ் all of us, let us watch the film in theater. முடிஞ்சால் தேட்டரில் பாருங்கள்,
இல்லைன்னா முடியலன்னா கூட தேட்டரில் போய் பார்த்துருங்க தயவுசெய்து. ஏன்னா ஒரு டிக்கெட் ஒரு ப்ரொடியூசருக்கு வந்துச்சுன்னா அந்த பெனிஃபிட் அந்த ப்ரொடியூசருக்கு போகணும் நினைக்கிற வேணாம் தயவுசெய்து. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இவ்வளோ கேமரா நீங்கள் வச்சுருக்கிறது நன்றி. இந்த கேமரா எடுத்த படம் எல்லாம் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டு அவங்க இந்த நியூஸ் இது மாதிரி ஒரு படம் வருது, படம் பேன் இந்தியா படம், பேன் இந்தியா இல்லை படம் தாங்க, மொழி தான் வேறங்க. ஒரே ஒரு கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறேன். எங்கள் அப்பா ஒரு படம் பண்ணார், பாசமலர் சொல்லிட்டு ஒரு படம் 1960. உங்களுக்கு யாருக்கு தெரியுமோ தெரியாதோ 13 பாஷையில் அந்த படம் எடுத்திருக்கீங்க. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா படம் கதை தான் முக்கியம், கண்டென்ட் பாஷை என்ன வேணும் வரலாம். ஸோ இதே திங் 10ல் 50ல் என்னெல்லாம் லாங்குவேஜ் இப்போ இந்தியா மாத்திரம் இல்லைங்க, தேவ் ஃபிலிம்ஸ். இப்போ நம்ம தமிழ் படங்கள் கூட ஜெயிலர் அண்ட் நம்ம காந்தாரா, கேஜிஎஃப் எல்லா படங்கள் டப்பிங் இன்டு பாஷா, இந்தோனேஷியன் லாங்குவேஜ், ஸ்வாஹிலி, தட் இஸ் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ், ஸ்பானிஷ், எல்லா லாங்குவேஜ். ஸோ இது எல்லா லாங்குவேஜ் தயவு செய்து தானோ அவர்களை எல்லா லாங்குவேஜ் டப் பண்ணுங்க. அது என்ன ஹெல்ப் வேணும், பேன் வேர்ல்டு படம் பண்ணுங்க. பேன் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம், பேன் வேர்ல்டு பண்ணுங்க. அதுக்கு ஆல் அசோசியேஷன்ஸ் வில் பி வித் யூ. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். லெட் திஸ் ஃபிலிம் பி எ பிக் ஹிட். சாய்ராம். அனைவருக்கும் காலை வணக்கம், மதிய வணக்கம். ஒரு மிகச்சிறப்பான நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கலைப்புலி தானு அண்ணன் அவர்களுடைய தயாரிப்பில் மேக்ஸ், இந்த டைட்டிலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேக்ஸ் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழா மிக அற்புதமாக, காட்சி அமைப்புகள், அந்த எமோஷ்னல் இம்பேக்ட் ரொம்ப நல்ல டைரக்டரு தம்பி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர்கிட்ட உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தேன், என்னடா கதை எப்படி அது, கடைசி வரலையும் சொல்ல மாட்டேன்ட்டான். உள்ள ஒரு மேட்ரு வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவரும் சொன்னார், கேமராமேன் வேறு நம்ம நடிகர் கேமராமேன். ஒரு மிகப்பெரிய எமோஷ்னல் பேக்டு சப்ஜெக்டுன்னு தெரியுது இவங்க பேசுகிறத வச்சு பார்த்தேன். டெஃபினட்டாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக தான் இருக்குது. ஏன்னா தான் அண்ணன் ஒரு பேன் இண்டியா படத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ்லேயும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் கொண்டு போய் இதை தனிப்பட்ட விழாக்களை செய்து இது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா அதில் டெஃபினட்டாக இது ஒரு மேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதனுடைய ஹீரோ எப்பவுமே ஒரு சீரியஸான ஹீரோவாகவே இருப்பார். நான் தூரத்துலேருந்து பார்ப்பேன், அப்படியே விரைச்சிக்கிட்டே போவார். அப்படி கொஞ்சம் சரிங்க சார், உங்களை பார்த்தாவே பயமாக இருக்கு. ஏன்னா எஜமான்ரே இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். எனக்கு தெரியும் சுதீப் அவர்களை, அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ನಿಮ್ಮ ತುಂಬ ಸಿನಿಮಾ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. ಐ ಆಲ್ವೇಸ್ ಅಪ್ರಿಷಿಯೇಟ್ ಯುವರ್ டெடிக்கேஷன். நம்ம அண்ணன் அழகாக சொல்லிட்டாரு, நம்ம சேம்பர் பிரசிடெண்ட்டு காற்றுக்கிட்ட பிரசாத் சொன்னார், நம்ம ரவி சார் ரொம்ப அற்புதமாக சொன்னார் உங்களை பற்றி. நம்ம தம்பி சொல்லும்போது இந்த நடிப்புக்காக தன்னை எப்படி வேணாலும் மாற்றிக்கக்கூடிய இந்த கமல் சார் மாதிரி ஒரு டெடிக்கேஷன் உங்கள்கிட்ட இருக்கும்போது டெஃபினட்டாக யூ வில் ஆல்வேஸ் வின் இன் யுவர் கேரியர், irrespective of the language, irrespective of whatever you do in cinema, because we are born for cinema, we breathe cinema, we live cinema, we love cinema. யாராச்சும் திட்டினா கூட சினிமா பேரை சொல்லி திட்டினா எனக்கு சந்தோஷப்படுவேன். சரி, ஐ யூஸ் டு நானே சில படம் பண்ணும்போது என்னடா இந்த மாதிரி படம் பண்ணிட்டான்னு என் படத்து பேரை சொல்லி திட்டுறான் பாருங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன கெட்ட வார்த்தைகளை திட்டாமல் என் படத்து பேரை சொல்லி திட்டுவாங்க. அதுதாங்க ஒரு சினிமாக்காரனுக்கு அழகு. ஸோ அந்த மாதிரி சினிமாவை நேசிக்கிறவர்கள் இந்த மேடையில் இருக்காங்க. அதில் ஒரு சினிமா வெறியன் என் தம்பி மிஸ்கின் அவர்கள். அவருடைய ஸ்டைல் முழுக்க முழுக்க தனி ஸ்டைல். அது இப்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருக்கிற அன்பு தம்பி ராஜசேகர் ராஜ்குமார், அவர் ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி என்பதை அதை நிரூபித்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி மேடை, அற்புதமான
நடன இயக்குனர் இவர்களெல்லாம் இருக்கிற மேடையில் நானும் வந்து கலந்துக்கிட்டு இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு வாழ்த்துவதிலே தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக நான் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக தான அண்ணனை பற்றி கடைசியாக நான் பேசணும்னு நினச்சேன். அவருக்கு எனக்கு நெருங்கின ஒரு உறவு இருக்கு. அவர் தான் என்னை முதல்ல ரஜினி சாரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு, ரஜினி படம் நானும் அவர் சேர்ந்து தான் பண்ணியிருக்கணும். அது பல காரணங்களால் எங்கள் 2 பேர்த்துக்குமே அது அமையாமல் போச்சு. இல்லைன்னா எஜமான் வந்து ஈஸ்வரி அப்படின்ற ப்ரொடியூசர். அதனால் நிச்சயமாக இன்னொரு காலம், ஏன்னா நம்ம கொண்டு வயசாகிடல, இன்னும் சின்ன பசங்க மாதிரி தானே இருக்கோம். நான் சினிமாக்காரனுக்கு எப்பவுமே வயசாகாது இல்லையா சுதீஷ்? ஏன்னு எழுதிடுறேன் கரெக்டா? இன்றைக்கும் இந்த பாசமலரை பற்றி சொல்லும்போது அப்படியே நம்மளுக்கு எப்படி மனசு வந்து அப்படியே வருடுது. ஒரு அண்ணன் தங்கச்சின்னா இன்றைக்கி சாதாரண மாதிரி பாசமலர் குரூப்பாடா நீ, பாசமலர் அண்ணன் தங்கச்சியாடா நீ, நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத மனிதர்களே கிடையாது இப்போ. ஏன்னா மனிதர்களால் வந்து இன்ஸ்பயர் ஆனது சினிமா. மனித வாழ்க்கையை தான் நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகி சினிமாவை பண்ணுறோம். ஆனால் அந்த திரைப்படங்களே மனித வாழ்க்கைக்கு இன்ஸ்பயர் ஆகும்போது தட் பிகம்ஸ் அ கிரேட்டர் ஆர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த படைப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாமே இங்கே இருக்கும் இந்த மேடையில் இந்த மேக்ஸ் திரைப்படம், அவர் சொன்ன மாதிரி அண்ணனை சூப்பர் ஸ்டார் என்று ரஜினிகாந்தை முதலில் பேர் போட்டு அவரை அழைத்தவர் வந்து அண்ணன் தான் அவர்கள். அவரும் சூப்பர் ஸ்டார் தயாரிப்பாளர் தான். ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் தயாரிப்பாளருக்கு கரகோஷத்தோடு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதே மாதிரி கிச்சா சுதீப் அவர்கள், அவர் மிகப்பெரிய நடிகர். அவரும் கன்னடத்தில் நிச்சயமாக அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் அவர் தான். ஸோ கன்னடத்தில் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராக நீங்கள் வந்து இந்த படத்தின் மூலமாக இன்னும் ஒரு படி மேலே வரணுன்று வாழ்த்துறேன். இயக்குனர் முதல் படமாக இருந்தாலும் எங்கள் தம்பி நம்ம ஊர்லேருந்து போயிருக்காரு, எங்கள் அண்ணனால் ஆசீர்வதிக்கப்பட்டு. நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும், பேன் இண்டியா படங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும். அப்புறம் நம்ம நடிகர் இருக்கார், அப்புறம் அவர் சொல்ல வேண்டியதில்லை, அவர் நம்ம கூடவே வாழ்ந்துருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இதயங்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.